அப்படித்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவ்வளவு சோதனைகளையும் தடைகளையும் கடந்து நான் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மா அவர்கள் மறைந்த பிறகு சுயேட்சையா யாருடைய ஆதரவும் இல்லாமல், கட்சியின் பெயரும் கிடையாது, நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2017 நவம்பர் 23 தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லுது, அதிக எண்ணிக்கையில் பழனிசாமி அவர்களோட கையில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கையகப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருக்கு தான் கட்சி, அவருக்கு தான் ரெட்டை இலை, மதுசூதனுக்கு தான் ரெட்டை இலைன்னு கொடுத்தாங்க. தண்ணி வேடிக்கை போயாரா இவன் வேடிக்கை பார்த்து நிற்கிறான் மிலிட்டரி. சாப்பிடலையா? நல்ல பையன் திருப்பங்களும் மிலிட்டரி சர்வீஸ்ல ரிட்டையர் ஆகி வந்து எண்ணிட்ட மாட்டிக்கிட்டான். ஒன்னும் வேலைக்கெல்லாம் இல்ல, என் மேல உள்ள பிரியத்துல எங்க போனாலும் கூட வந்துருவாங்க. வந்து என் கூட இருக்கிறவங்க யாரும் என்னோட வந்து வேலைக்கு இல்லை. நீங்க பாப்பீங்க எல்லாம் ஒரு உறவினர்களாக நண்பர்களாக என் கூட பல பேர் இருக்காங்க. எப்படி கட்சியில நீங்க இருக்கீங்களா அது மாதிரி மாசம் 50,000 ரூபாய் பென்ஷன் வருது மிலிட்டரிக்கு. திருமங்கலத்தில் ஒரு மண்டபமே இவங்க மண்டபத்தை இவர் தான் பொறுப்பாளர். பாவம் கெட்ட நேரம் என் பின்னாடி பாவம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் ஏன் மிலிட்டரி வர்ற ஒன்னும் எங்க சித்திய பெங்களூருக்கு பார்க்க போகல, 17 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ் முடிச்சுட்டு கடைசியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஜெயில் பாதுகாப்புல போட்டுதாங்க. அங்க போனா என்ன பார்த்துட்டு அண்ணன் என்னன்னு வருவாரு, ரிட்டையர் ஆனதுன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறாரு என்னோட. அதனால எங்க வெளியூருக்கு போனாலும் மிலிட்டரி வந்துடும். திருமங்கலம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஆர்கே நகர் தேர்தலுக்கு போனப்ப நம்ம எல்லாம் நிராயுதபாணி, கட்சி பேர் கிடையாது. இப்ப பன்னீர்செல்வத்தை ஆக்கி விட்டாரு பழனிசாமி, அது மாதிரி அன்னைக்கு நம்மள ஆக்கி விட்டாங்க. நம்ம பழைய வரலாறு படிச்சிருப்போம், படை வீரர்கள் மாதிரி வந்து இறங்குனீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அங்கேயும் எனது மறைந்த நண்பன் வெற்றி அங்க ஒரு பெரிய நிர்வாக அமைப்பையே உருவாக்கி வைத்து ஆளுங்கட்சிக்கு சரி, பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாருமா, ஓட்டுக்கு. அங்க உள்ள மக்கள் ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள் தான் 90%. காலம்பரை வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தாதான் அவங்க வீட்டில் அடுப்பறியும், 500 ரூபாய் சம்பளம் வாங்கினா. அதே மாதிரி அங்க வாழ்ந்த மீனவ மக்கள் கடலுக்கு போனாதான் வருமானம். ஆனா அவங்களுக்கு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கூட யாரும் மனசு மாறாம உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். தேர்தல் முடிஞ்சதும் போய் கேட்டேன், நன்றி சொல்றப்ப, என்னம்மா நீங்க எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களே, உங்க வீட்டுல எத்தனை பேரு? 5 பேரு. எவ்வளவு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க? 50,000. அவங்களுக்கு ஓட்டு போடலையா? போடல. ஏன்னா அது என்ன மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காருங்க, அது எங்கள்கிட்ட வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணானுங்கல்ல, நாங்க பதிலுக்கு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சது கதை. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. பழனிசாமி கம்பெனி நிறைய பணம் வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வாங்கிட்டு சொல்லிட்டு ஓடிடுவான். ஈரோடு கிழக்குல அதே தான் நடந்துச்சு. எங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்த பல பேரு லட்சாதிபதியா ஊருக்கு திரும்பி வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? புரியுது இல்ல? இங்கே அதான் செய்ய போறான். பணத்தை வைத்துக் கொண்டு ரெட்டைலையை காமிச்சு மக்களை ஏமாத்தலான்னு பழனிசாமி கம்பெனி நினைக்குது. அது இன்னும் வருங்காலத்தில் நடக்காது. ரெட்டைலையை காப்பாற்றப்பட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் கையில நானும் சகோதரர் OPS அவர்களும் கொடுப்பதற்காகத்தான் பணியாற்றிக் கொண்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.